பச்சை சுண்டைக்காயில் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. சுண்டை வத்தலில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த பச்சை சுண்டைக்காய் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதில் இன்றைக்கி 1 வீக் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இப்போ ஊர்லேருந்து சுண்டைக்காய் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே கொஞ்சம் வீணாகிடுச்சு. ஸோ இன்னும் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப வீணாகிட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கி அதை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். நார்மலாக அது காரக்குழம்பு நம்ம எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் தான் வைக்கணும். ஆனால் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுண்டைக்காயில் நிறைய கால்சியம் இருக்குது. நம்ம அதை வந்து நோய் எதிர்க்கும் திறன் கொண்ட காயின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணுற காயின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு பூண்டு வெங்காயம் வந்து நம்ம நிறையா உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக கசப்பே தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு பூண்டு வெங்காயம் இதை எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சுண்டைக்காய் என்ன பண்ணுறோம் 2 நச்சுட்டு போட்டோம்னா தான் உள்ள அந்த புளி காரம் உப்பெல்லாம் இறங்கும். ஸோ அதனால் 2 நச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டிங்கனாலே ஓரளவு கசப்பே தெரியாது. சுத்தமாக கசக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நான் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால கசக்குமோன்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது.